எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு அவங்க 3 பேரும் உங்களுக்கு நியூஸ் வாசிக்க போறாங்க. தமிழ் நியூஸ் கேட்கலாமா? கவனமா கேளுங்க அவங்க என்னென்ன நியூஸ் வாசிக்கிறாங்கன்னு. ஓகேவா? நான் கடைசியா கேட்பேன் அவங்க என்ன நியூஸ் வாசிச்சாங்கன்னு. மாலை வணக்கம். மாலை வணக்கம். இளந்தேடி கல்வி மாணவர்களுக்கான செய்திகள். பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்தில் இருந்து இசையமைப்பாளர் AR ரகுமான் காலம் வரை லா எழுத்து பழக்கத்தில் இருப்பதாக சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசினார். காணாமல் போகும் கோடை வெயில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இன்றைய தினம் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலைகள் இன்று எந்த மாற்றமும் இல்லை. இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 110.85 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு ரூபாய் 194 காசுகளும் விற்பனைக்கு செய்யப்படுகின்றது. மாணவர்களிடம் தமிழ் ஆர்வத்தை அதிகரிக்க அனைத்து கல்லூரிகளிலும் தமிழ் மன்றங்கள் அமைக்கப்படும் என்று சட்டசபையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். நூல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம். பருத்தி நூல் விலையை குறைக்க வேண்டும் என்று இன்றும் நாளையும் ஜவுளி வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் நடக்கின்றனர். இன்று 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் 4 மணி நேரம் வேலை செய்தாலே முழு ஊதியம் பெறலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL போட்டியில் நேற்று சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வெற்றி பெற்றது. IPL போட்டியில் பஞ்சாப் அணிக்கு 160 ரன்களையும் வெற்றி இலக்காக டெல்லி அணி நிர்ணயித்துள்ளது. முதலில் பேட் செய்த டெல்லி அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் எடுத்துள்ளது. நன்றி.